அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நம்ம தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் மற்றும் பசியில்லா தமிழகம் இணைஞ்சு நடந்து முடிஞ்ச தீபாவளியை முன்னிட்டு நம்ம எல்லாருமே தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்போம். நிறைய பேர் வீட்டில் கொண்டாடி இருப்போம். நிறைய பேர் முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் நிறைய இடத்துல போய் கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இது தீபாவளினா என்னன்னு கூட தெரியாத நபர்கள் இன்னும் சாலையோரமாக நிறைய பேர் அனாதைகளாக இருக்கிறாங்க. அவர்களையும் தீபாவளி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டாடிட்டு, அந்த முக்கிய நோக்கமாக எடுத்து தமிழகம் முழுவதும் சாலையோரமாக ஆதரவில்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு புத்தாடை வழங்கி, அவர்களுக்கு செருப்பு, இனிப்புகள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை முதலுதவி சிகிச்சை இது எல்லாமே செஞ்சு கொடுத்து, அவங்கள செஞ்சு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை குளிக்க வச்சு அவங்கள ஒரு சக மனிதனாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து தான் இந்த பயணத்தை நம்ம துவங்கியிருந்தோம். இந்த பயணம் கடந்த 23ஆம் தேதி சென்னை பட்டினப்பாக்கத்தில் நம்ம துவங்கியிருந்தோம். சென்னையில் ஆரம்பித்து சென்னை, காஞ்சிபுரம், வேலூருக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி வழியாக அப்படி வந்தோம். சேலம், திருப்பூர், ஈரோடு, கோவை, கரூர், திண்டுக்கல், மதுரை, தேனி இது எல்லா பயணங்களையும் முடித்து தென்காசி, நேற்று தென்காசியில் முடிச்சிருந்தோம். முடிச்சுட்டு இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். இந்த பயணம் நாளைக்கு நாகர்கோவில் முடித்து 8ஆம் தேதி கன்னியாகுமரியில் முடிவடையுது. இந்த பயணத்துடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, அனாதைகளாக யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளை வச்சு தான் இந்த பயணத்தை நம்ம துவங்குறோம். இந்த பயணத்துடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை மாதிரி அவங்களும் தீபாவளி கொண்டாடணும். ரெண்டாவது விஷயம், குடும்பத்தை தொலைச்சிட்டு சாலையில் மனிதனாக தன்னை ஒரு மனிதன்கிறத மறந்து, ஊரை மறந்து, பேரை மறந்து, தான் பேசக்கூடிய மொழியையும் மறந்து அனாதையாக நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேச்சு கொடுத்தோன்னா அவங்களால பேசக்கூட முடியலை. ஏன்னா அவங்களுக்கு யாரு கூடயுமே அவங்க பேசாமலே இருந்ததுனால நாளடைவில் மொழியையுமே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது டீ கடைக்கு பக்கத்தில் போய் நின்னா டீ கடைக்காரர் டீ கொடுப்பாரு, அதை வாங்கி அப்படியே குடிப்பாங்க. ஒரு ஹோட்டலில் கிடச்சா நின்னாங்கன்னா யாராவது சாப்பாடு நம்மளை மாதிரி ஆள் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும். எதுவுமே இல்லாத பட்சத்தில் ரோட்லேயும் குப்பையிலையும் கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை நாம் கண்டெடுத்து அவர்களுக்கு முடியலாம் சடமுடியை பிடிச்ச மாதிரி இருக்கும், பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு துர்நாற்றம் இருக்கும், மலம் போய் நம்மளாம் டெய்லி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சுத்தமாக இருப்போம், அவங்களுக்கு மலம் போய் கழுவியே பல வருஷங்கள் இருக்கும். அவங்க நின்றுட்டு அப்படியே யூரின் போயிடுவாங்க, நின்றுட்டு அப்படியே டாய்லெட் போயிடுவாங்க. இப்போ நேற்றுலாம் தென்காசியில் ஒரு 2 பேருக்கு நாங்கள் சரி பண்ணோம், தென்காசி டீமோடி சேர்ந்து. அதில் அந்த தம்பிலாம் நேற்று அவ்வளோ பேருக்கும் க்ளீன் பண்ணி விட்டுருந்தார். இது வரைக்கும் அந்த மாதிரி நபர்களை நம்ம எல்லாருமே பார்த்து கடந்து போயிருப்போம். ஆனால் இவர் பக்கத்தில் நேற்று இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுக்கு இதெல்லாம் சுத்தப்படுத்தணுமேன்னு சொல்லி இது எல்லாமே சொல்லிக் கொடுத்தோம். ஸோ அதனால் ஒரு 2 பேரை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சுது. இதோடைய நோக்கம் என்னென்னா, நம்ம காப்பாற்றக்கூடிய ஆட்கள், நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த காப்பாற்றக்கூடிய ஆட்களை சமூக வலைதளங்களில் நம்ம பதிவிடுறோம். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இதெல்லாம் பதிவிட்டு அதன் மூலமாக அவங்களுடைய குடும்பம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுல தான் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு 8 வருஷமாக நம்ம பசியில்லா தமிழகம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் ஒரு 3000த்திற்கும் மேற்பட்ட நபர்களை நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். அதில் ஒரு 400க்கும் மேற்பட்ட நபர்களை வீட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கோம். எல்லாமே சோசியல் மீடியாவுடைய ஒரே சப்போர்ட்டில் மட்டும்தான். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கரூரில் நம்ம பயணம் போகும்போது கரூரில் ஒரு நபரை அனாதையாக பார்க்குறோம். அவரை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறோம். பதிவிட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுடைய வீடு கிடச்சிச்சு. வீடு பார்த்திங்கன்னா கரூரில் அனாதையாக இருக்கிறாரு. அவருடைய வீடு தென்காசி மாவட்டம் இளஞ்சி கிராமத்தில் இருக்குது. அவங்கள கண்டுபிடிச்சி வீட்டில் கொண்டு போய் ஒப்படைக்கலாம்னு சொன்னால் வீட்டுக்காரங்க எனக்கு அவங்க வேண்டவே வேண்டான்றாங்க. ஏன்னா அவன் எங்களுக்கு யூஸே கிடையாது, 8 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டான். நம்மளாக இருந்தால் என் பையன் தொலைஞ்சு போயிட்டான், எங்கள் அம்மா தொலைஞ்சு போயிட்டா நம்ம அவ்வளோ ஆவலோடு எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க எனக்கு இந்த பையனே வேண்டாம், ஏன்னா இவனை வச்சு எந்த பயனுமே கிடையாது, இவன் எங்கள் வீட்டில் இருந்தாலுமே ஒரு சுமையாக தான் இருப்பான், அதனால் எங்கேயோ அனாதையாக இருந்து அவன் செத்தா கூட எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஒரு பெத்த தாயும் கூட பிறந்த அண்ணனோ அப்பாவுமே நான் இந்த பையன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த பயணத்துடைய நோக்கம் தீபாவளிக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு கொடுக்குறவனுக்கு மட்டும் இல்லை. தீபாவளிங்கிறது நமக்கு ஒரு காரணம் தான். நம்ம எல்லோரும் புது ட்ரெஸ் போடுறோம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாத்துக்கும் போனஸ் கொடுப்பாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு சின்ன நோக்கம்தான். ஆனால் அதை தாண்டி இந்த பயணத்தின் மூலமாக
தமிழக அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நம்ம ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறோம். இந்த மாதிரி ஆதரவு இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசு மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு தான் இந்த பயணத்தோட நோக்கம். எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க, ஏன் அதிகமான ஆட்கள் உருவாகிறாங்க, இனிமேல் இது உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் பசியில்லா தமிழகமும் தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷனும் சேர்ந்து இந்த பயணத்தை நம்ம துவங்கியிருக்கோம். எல்லா மாவட்டங்கள்லையுமே நல்ல இது வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாக இந்த பயணத்தை பொறுத்தவரை எங்களுக்கு வெற்றியும் தேவையில்லை, தோல்வியும் தேவையில்லை. ஒரு மனிதாபிமானத்தையும் ஒரு மனிதத்தையும் ஜாதி மதம் கடந்து இந்த இடத்துல கொண்டு போகணுங்கிறது தான். எல்லா மாவட்டத்திலையுமே இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி திருநெல்வேலிக்கு வரும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது, இங்கே இத்தனை பேர் இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் நினைச்ச ஒரு ஒன்றா இணையும் போது இந்த திருநெல்வேலியில் மட்டும் அனாதையாக யாருமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன டீம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து தான் இந்த பயணத்தை துவங்கியிருக்கிறோம். இந்த பயணம் இன்னும் ஒரு 2 நாள், திருநெல்வேலி பெரிய ஊராக இருக்கிறனால திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், பேட்டை இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸு கொடுக்க போகிறோம். அவங்கள சுத்தப்படுத்தி இது பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 நாளில் உங்களால் முடிஞ்சு யார் யார் ஃபீல்டு ஒர்க்குக்கு வரணும்னு விருப்பம் இருக்கீங்களோ அவங்க நம்ம கூட வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணலாம். நம்மளுடைய நோக்கம் இந்த திருநெல்வேலியில் யாரும் அனாதையாக இருக்கவும் கூடாது, யாரும் அனாதையாக இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளில் தான் எல்லா பக்கமும் நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன், பசியில்லா தமிழகம் இணைஞ்சு இந்த பணிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை நீங்கள் கொடியசைச்சு துவைக்கணும்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ இந்த பயணத்தை பொறுத்து உங்கள் யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எல்லா இடங்களில் போகும்போது எங்களை தாண்டி அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்கலாம், அவர்களுடைய கருத்துக்களும் இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் யாராவது இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கலாம். கூடியிருக்கூடிய எல்லாருக்கும் வந்து முதற்கண் சலாத்தையும் வணக்கங்களையுமே தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது இந்த பசியில்லா தமிழகம் மற்றும் இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் இணைந்து நடத்துகிறது அப்படின்னும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் இதில் பாத்தியப்பட்டவர்கள் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இஸ்லாமிய சமுதாயத்தினர் சார்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கும் இந்த தீபாவளி ஒரு திருவிழாவுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னா எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் மாற்று சமுதாயமாக இருந்தாலும் கூட அந்த ஒரு நிகழ்வை வந்து அவங்க ஒரு மன மகிழ்ச்சியுடனும் ஒரு அனைவருடனும் இணைந்து அவங்க வந்து நல்ல ஒரு கொண்டாட்டங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்ததுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு, அதாவது இறைவனின் படைப்பில் யார் ஒருவரும் அனாதை கிடையாது, அவருக்கு எல்லாரும் உறவு தான். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி, நான் உங்களுக்கு ஒரு தம்பியாக இருப்பேன். இப்படி எல்லோருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவு தான். ஆனாலும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு இறைவன் அருளால் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து நீங்கள் வந்து இவ்வளவு, அதாவது கடல் தாண்டி உதவிகள் வரும் அப்படின்பாங்க. ஆனால் கடல் தாண்டி நம்மளுக்கு ஒரு அவசியம் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு போதுமான ஒரு மன நிம்மதியை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷன் அப்படின்னு இப்போ தொடங்கப்பட்டது, என்ன கசிம் பாய், தொடங்கப்பட்டு ஒரு 3 மாத காலங்கள் இருக்கும். அதற்குள்ளாக இவ்வளோ பெரிய செயலை செஞ்சுருக்கிறீங்க. எனக்கு முதல்ல இருந்தே ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா எத்தனையோ குடும்பங்களை இந்த ஒரு நிறுவனம் வாழ வச்சுட்ருக்கு. ஏன்னா ஒரு 6 ரூபா 5 ரூபா இதில் இருந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து மார்க்கெட் ரேட்டில் யாரும் தர முடியாத விலையில் நாங்கள் தர்றோன்னு சொல்லி அவங்க வந்து மார்க்கெட் வந்து கெடுக்கலை. பல குடும்பங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நான் இந்த நிறுவனத்தில் அறிமுகமானதும் ஒரு ஃப்ளெக்ஸை வச்சு தான். என்னுடைய நிறுவனத்தை நான் தொடங்கும் பொழுதும் எனக்கு முதல்ல வழிகாட்டியாக இருந்தது இந்த டிஜிட்டல் இந்தியா நிறுவனம். அந்த நிறுவனம் ஸ்கொயர் ஃபீட்டை உங்களுக்கு எவ்வளவு தூரம் நாங்கள் தர்றோமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி தர்றோம், நீங்கள் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கான வருமானங்களை ஈட்டிக்கோங்க. இதுவும் ஒரு வகையில் ஒரு உதவி தானே. நம்ம உணவு கொடுக்கறது, இருப்பிடம் கொடுக்கறதுன்றதை தாண்டி ஒரு குடும்பத்திற்கான வழிகாட்டியாக நம்ம இருக்கிறதும் அந்த குடும்பத்தை நம்ம வாழ வைக்கிறதுக்கு சமம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் இருந்து இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செயல். இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது இந்த தீபாவளியோடு நின்றக்கூடாது. இது அடுத்தடுத்த கட்டங்களில் எல்லா மாவட்டங்கள்லையும் நீங்கள் விரிவுபடைய செய்து இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷனோட இந்த பசியில்லா தமிழகம் இயக்கம் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் போகும்போது அங்கே எந்தெந்த உதவிகள் தேவைப்படுதோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிவகைகள் செஞ்சு தருவான் இறைவன். இருந்தாலும் கூட வேறு எந்த உதவிகள் சட்ட ரீதியிலோ அல்லது வேறு எதோ அரசியல் ரீதியிலோ எந்த ஒரு விஷயங்கள் தேவைப்பட்டாலும் இன்ஷால்லா என்னையே அணுகலாம், எங்களை சார்ந்தவர்களே அணுகலாம்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் அசோசியேஷனும் பசியில்லா தமிழகமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த திட்டம் வந்து அரசாங்கம் கூட இந்த அளவு செய்வாங்களான்னு நான் நினைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. அது பர்டிகுலராக என்னென்னா நம்ம
நிறைய அனாதைகள் இருப்பாங்க. பட் மனநலம் குன்றிய அனாதைகளை வந்து தேர்ந்தெடுத்து செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த காரியத்தை செயல்படுகின்ற இரு அமைப்புகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஆர்டிஸ்ட் தொழில் பார்க்குறேன், பெயிண்டர். எங்கள் தொழில் நலிவடையும் போது எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் தான். நான் ஒரு 15 வருஷமாக அந்த மாமா கடையில் பிரிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் சங்கத்தில் இந்த ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னாடி இந்த இது ஃப்ளெக்ஸ் அசோசியேஷன் சேரணும் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க. எதனாலும் செஞ்சிருவோம் மாமா அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ வந்து இன்றைக்கி நான் ஒரு உங்கள் வீடியோ பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது இந்த பசியில்லா திட்டம் நாங்கள் ரோட்டரி கிளையில் பார்த்துருக்கேன், லைன்ஸ் கிளப்பில் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் என்னெல்லாமோ அந்த தையல் மிஷின் கொடுக்க, அது கொடுக்க, இது கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சங்கம் வந்து மனநலம் கொன்றே யாருமே இருந்து இல்லாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்காங்க, அவங்கள வளர்த்து விடுறதில் இந்த சங்கம் பெருசாக செயல்பட்டு வருது. அது வாழ்த்தையடைய நான் நன்றி கூறுவேன். இந்த ஒரு நிகழ்வில் திடீரென வந்து கலந்துக்கிட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு என்னென்னா இது இப்படி ஒரு இது நடந்துகிட்ருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயத்த பசியில்லா தமிழகமும் அசோசியேஷன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அனாதைங்களுக்கு பொதுவாகவே நம்ம எல்லா இடத்துலையும் வலியுறுத்துகிற விஷயம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணுங்கிறது தான். அதை ஒரு முறையாக எடுத்து அனாதைங்கள்னு பொதுவாக இல்லாமல் மனநலம் குன்றியவங்க வந்து யார்ட்டையும் எதுவுமே உதவி கேட்கக்கூட அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களால அவங்கள சுத்தமாக வச்சுக்க முடியாது. அவங்களுக்கு நாளைகளை பார்த்தால் எல்லோரும் தர்மம் கொடுக்குறவங்க கூட அவங்கள பார்த்து டக்குன்னு கொஞ்சம் விலைக்கு தான் போவாங்க. அப்படியான சூழ்நிலையில் அவங்கள தேடி நீங்கள் பிடிச்சி செய்கிறது வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த பயணம் வெற்றியடையவும், அண்ணன் சொல்கிற மாதிரி வெற்றின்னு இல்லை, இந்த பயணம் முழுமையடைய எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் சேர்ந்து எல்லாம் முடிஞ்ச உதவிகள் செய்யும்.